வணக்கம் அன்பனேர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே இறைவனுடைய அருளால் இனி எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. ராஜாவாகவும் ராணியாகவும் வாழக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க. அட என்னங்க, ராஜாவாகவும் ராணியாகவும் வாழ்வோம் அப்படின்றீங்க. இங்கே எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தாங்க தெரியும். எங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு எங்களுக்கு தாங்க தெரியும். நீங்கள் என்னங்க ராஜா ராணின்ட்டு இருக்கீங்க? இப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்கள் மனசில் இப்போது வார்த்தைகளாக வந்தது அப்படின்னா, இந்த பதிவு முடியும் போது உங்களுக்கு தெரியும் நான் ஏன் ராஜாவாகவும் ராணியாகவும் வாழ போகிறீங்க அப்படின்றத, ஏன் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்றது இந்த பதிவின் முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தின் நிலை பலமாக இருந்தால் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் காண்பது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். செவ்வாய் பகவான் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி அடையுதா தோல்வி அடையுதா அப்படின்றதுல முக்கிய பங்கு வகிப்பவர் தான் இவர். செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றத்தை கொடுக்க இருக்குது. அதெல்லாம் என்னென்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பதிவு இந்த நேரத்தில் எதுக்காக நம்மளை தேடி வந்திருக்கு. இறைவனுடைய அருள் உண்மையிலுமே நமக்கு இருக்குது போல இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இது கண்ணில் பட்டிருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த பதிவுக்கான விஷயங்களை பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். மூலிகை சாம்பிராணி எல்லா வீட்டு பூஜை அறையிலையுமே தற்பொழுது வந்துருச்சு. எல்லாரும் வாங்கி மன திருப்தியோடு உங்களுடைய ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. நல்லதை எதிர்பார்த்து வாங்கினவங்களுக்கு இப்போ நல்ல வைப்ரேஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல அதிர்வலைகள் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இனி யாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். சரிங்களா? ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிற மூலிகைகள் அந்த மாதிரி சக்தி வாய்ந்த மூலிகைகள், எந்த கெமிக்கலுமே கிடையாது. நாய்க்கடுகு, வெண்கடுகு, வில்வ இலைப்பொடி, வேப்ப இலைப்பொடி, அருகம்புல் பொடி, மருதாணி விதை, குங்குளியம், கிராம்பு, ஜவ்வாது, பால் சாம்பிராணி, பச்சை கற்பூரம் அப்படின்னு எல்லாமே பார்த்திங்கன்னா இறையம்சம் வாய்ந்த பொருட்கள், மிக மிக சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய பொருட்களை காய வச்சு அரைச்சி பவுடராக்கி தான் உங்களுக்கு இந்த சாம்பிராணியை நம்ம கொடுத்தோம். அதனால் இவை வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, வாழக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, இரண்டு இடத்துலையுமே கெட்டதை வெளியே துரத்திட்டு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். அற்புதமான மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். வாங்கினவங்களும் அந்த நல்ல ரிசல்ட்டை சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்கி பயன்பெறுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சாம்பிராணி இந்த கந்திர்ச்சி சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணி வேணுன்றவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐயா செவ்வாய் கிரகம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிட்டு இருப்பார். அந்த பயிற்சிக்கு ஏற்ற பலனுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதும் கெட்டதும் நடக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்ம போன பதிவுகளே பல விளக்கங்கள் தெளிவாக, இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் கேட்காத பல தெளிவான விஷயங்களை நம்ம கொடுத்தோம். கேட்டவங்க எல்லாமே அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டீங்க. என்னங்க பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டீங்க, 100% இது அப்படியே நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஐயா இதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். சிம்ம ராசிக்காரர்கள் ராஜாவாகவும் ராணியாகவும் வாழணும். அந்த ஒரு காலகட்டத்தையும் அந்த வாழ்க்கை முறையும் சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் அதை அடைய முடியும். ஏன்னா இதே ராசியில் பெரிய பணக்காரங்களும் இருக்காங்க, பரம ஏழையும் இருக்காங்க. அப்போ அப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க, ஏழையும் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அப்போ நீங்கள் எதை நோக்கி போக போகிறீங்க, எதை நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்கன்றதை பொறுத்து தான் அடுத்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்களும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த பதிவு இந்த நேரம் அப்படின்னா, அந்த அஷ்டம சனி போன பதிவுலேயும் அதான் நான் சொன்னேன். அஷ்டம சனியினுடைய தாக்கத்தை பற்றி நம்ம தெளிவாக இன்னொரு பதிவு நம்ம டீட்டெயிலாக போடலாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த பதிவு நம்ம சொல்லி முடிக்கவே கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே தாண்டிடுச்சு. ஏன்னா நிறைய இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நிறைய நேரம் பேசுனா வச்சுக்கோங்களேன், சில பேருக்கெல்லாம் போர் அடிக்குது. என்னங்க இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அதனால் பொறுமை இல்லாத நபர்களும் இங்கே இருக்காங்க நிறைய பேர். ஆனால் நம்ம பதிவு பார்க்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் அன்பானவர்கள், பொறுமையான நபர்கள், நிதானத்தை கடைபிடிப்பவர்கள். அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய பதிவுகளை அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முழுசாக பார்த்து முடிக்கிறாங்க. இந்த பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் அவங்க காதில் விழுகிறதே அவங்களுக்கு நல்ல அதிர்வலைகளை உருவாக்குது. இதை நான் சொல்லலை, இது அவங்க தான் சொன்னாங்க. பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய நபர்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பியிருந்ததெல்லாம் நான் கேட்டேன். ஐயா நீங்கள் பேசுகிறத கேட்குறப்பே ஒரு இதுவரை பார்க்காத சில நல்லதை காதில் வந்து கொண்டு வந்து சேர்த்திட்டீங்க. இனி வரக்கூடிய காலம் நல்லதாக இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. அந்த தோணுதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா,
அதுதான் உங்கள் வெற்றிக்கான ஆரம்பம். குறித்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க உங்கள் மனதில் இன்னைக்கு என்ன நல்லது தோணுதோ அதை நாளைக்கு கையில் பிடிப்பீங்க கண்டிப்பாக. இது நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். சிம்ம ராசிக்காரர்கள் அந்தளவுக்கு வலுவானவர்கள். நீங்கள் நினச்ச அந்த வாழ்க்கையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்புறம் பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இன்னை வரைக்கும் அடைஞ்சிட்டோமான்னு கேட்டால் அதில் தான் பல ப்ராப்ளம், சொல்ல முடியாத அளவுக்கு பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கணும். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய, முக்கியமாக இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் உண்மைன்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் ஒத்துக்கணும். ஆமாங்க நீங்கள் சொன்னது உண்மைன்னு. பாருங்கள் 50-50ல் இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த சூழ்நிலைக்கு 50% நீங்கள் தான் காரணம். ஆமாவா இல்லைங்களா? கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லணும். மீதி 50% விஷயம் இதற்கு நீங்கள் காரணம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் 50%க்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள், செய்த காரியங்கள், நடந்துக்கிட்ட விதம், எடுத்த முடிவுகள், இவை எல்லாம் இதில் அடங்கும். இப்போ இந்த பக்கம் வந்தால் நீங்கள் பழகின நபர்கள், நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு, நீங்கள் எடுத்த முயற்சி, இது ரெண்டும் சேர்ந்து 100% என்ன முழுமையான ரிசல்ட்டை கொடுத்துருக்காது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. பெரும்பாலும் சொல்கிறது பொதுவான கணிப்புகள் தான். ஆனால் இந்த பொதுவான கணிப்புகளே எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பேர் நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் அதான் சொல்லியிருக்கீங்க, ஏங்க 100% மேட்ச் ஆகுதுங்க அப்படின்ட்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு சில சூட்சமங்கள் இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கான அதுதான் சொல்கிறேன், எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்லை. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை ஒரு மாதிரி, இதே சிம்ம ராசியில் பிறந்த அடுத்த தெருவில் இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கான நெளிவு சுழிவு என்ன, உங்கள் வாழ்க்கைக்கான கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன, நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. சிம்மராசி நண்பர்களே, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், சில விதிமுறைகள் கஷ்டமாக தான் இருக்கும் வாழ்க்கையில், ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை தாண்டக்கூடிய நபர்கள் தான் அந்த நல்ல இடத்த அடைவாங்க. குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களில் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறையா வாழ்க்கையில் நான் இழந்துட்டுருக்கேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் 100% சொல்கிறேன், நீங்கள் தான் எல்லாத்தையும் அடைய போகிறீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். சிம்ம ராசிக்காரர்களில் யார் யாரெல்லாம் எனக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு தடை தாமதம், மனதளவில் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு யார் யாரெல்லாம் நீங்கள் உங்கள் வருத்திட்டு இருக்கீங்களோ, ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்களோ, நீங்கள் தான் எல்லாத்தையுமே அடைய போகிறீங்க. ஏன் அடைய போகிறீங்கன்னா, அதுக்கும் சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறவங்க அடைவாங்க. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஐயா, ஞானம் பிறக்கணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. திரும்ப சொல்கிறேன், கிரகநிலைகளின் பலன்களை விட உங்களிடம் உள்ள சக்தி வலுவாக இருக்கணும். எப்படிங்க நம்ம கிரகநிலையை விட நம்ம எப்படிங்க வலுவாக இருக்க முடியும்? ஐயா, வலுவாக இருக்கிறோமோ இல்லையோ, ஒரு முயற்சியாதும் என்ன வலுவாக இருக்குன்னா என்ன, கெட்ட நேரத்துலேயும் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான சில விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஏன் இதை நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, செவ்வாய் பயிற்சியிலையும் இந்த அஷ்டம சனிலையும் நீங்கள் சில விஷயத்துக்குள்ள ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அலைச்சல் இருக்கும், ஒரு விஷயத்தை கையில் பிடிக்கிறதுக்காக போராட வேண்டியது இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த நபர்கள் வாழ்க்கையில், அது முக்கியமாக இந்த சிம்மராசி பலன்கள் சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என்னென்னா, இவங்க கூட பயணிக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இவங்க வாழ்க்கைக்கான விஷயத்தை பல இடத்துல இந்த சூழ்நிலைகள் நிர்ணயிக்கப்படுவதே இவர்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்து தாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு சொல்லி வாழ்க்கையை பாடத்தை பார்த்தவங்க, வாழ்க்கையை அனுபவத்தை உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற வயதில் மூத்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த வார்த்தையில் எவ்வளோ உண்மை இருக்குன்றது ஐயா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்கள் வாழ்க்கையில் இணைந்த நபர்கள், சந்தித்த நபர்கள், பழகிய நபர்கள், இவர்கள் மூலமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நடந்த திசை மாறின ரிசல்ட்டை கொடுக்க முடியாமல்
நினச்ச இடத்த அடைய முடியாமல் பல விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க லைஃப்பில். ஒன்றும் இல்லை, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் தான். நவகிரகங்களுக்கு தலைவன் சூரிய பகவான். அப்போ காட்டுக்கு ராஜா சிங்கம். இவை எல்லா அம்சமும் பொருந்தி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு மிக தெளிவாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இங்கே இந்த உலகத்தில் நம்ம மட்டும் வாழலையே, எல்லா மனிதர்களும் தானே இருக்காங்க. எல்லாரும் கூடயும் நம்மளும் மனிதர்களாக தானே வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் சிம்ம ராசினா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ரிஷப ராசியாக இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மிதுன ராசியாக இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க துலாம் ராசியாக இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மீன ராசியாக இருக்கலாம். அப்போ அவங்க எப்படி நம்மளை மாதிரியே இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. அந்தந்த ராசிக்கான அடிப்படை சில குணங்கள் இருக்குது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும். அப்போ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்தும் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலம் செவ்வாய் பகவானுடைய தாக்கம் இருக்குன்றனால கண்டிப்பாக இந்த நிலம் சார்ந்து வேலை, நிலம் வீடு சார்ந்து கண்டிப்பாக இந்த வீடு கட்டுறதும் நிலம் வாங்குறதுக்கான அமைப்புகள் நிறையவே இருக்க போகுது. ஆனால் ஒரு விஷயம், அஷ்டம சனி காலம் அப்படின்றனால கண்டிப்பாக எதை பண்ணாலுமே கொஞ்சம் கவனம் தேவை. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சிம்ம ராசியின் அதிபதியான சூரியன் மேச ராசியின் அதிபதியான செவ்வாய் வீட்டில் உச்சமடைகிறார். அதனால் எப்போதுமே சிம்ம ராசிக்கு ஒரு ஆளுமை திறன் கண்டிப்பாக இருக்கும். சிம்ம ராசியின் அந்த பாக்கியத்திலும் கேந்திரத்திலும் செவ்வாய் பயணிக்கிறார். உங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா, அதாவது அஷ்டமத்தில் சனி பகவான் வர்றது பார்த்திங்கன்னா 3லிருந்து 6 மாதமாக, கடந்த 3 மாதத்துலேருந்து 6 மாதமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷத்து 2024 2023லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் இருந்திருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு சந்தேகம், யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகம். இது நம்ம கரெக்டாக முடியுமா முடியாதா, சரியான பாதையில் தான் போகிறோமா அப்படின்ற பலவிதமான கன்ஃபியூஷன் உங்களுக்கு 2024லேருந்தே இருந்திருக்கும். இந்த வேலையில் இருக்கலாமா, வேறு வேலைக்கு போயிடலாமா, இல்லை இன்டர்வியூக்கு போய் வேறு ஏதாவது வேலைக்கு போய் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் அங்கே கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காம போயிருக்கும். ஆனால் இதுவரை என்ன பிரச்சனை இருந்தாலும் இனி நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய காலமாக தான் இருக்க போது. செவ்வாய் பகவான் அதற்கான வழியும் விடுவார். இனி வரும் காலத்தில் குழப்பம் படிப்படியாக குறையும். சரிங்களா? அதே போல் குழப்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய நீங்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள். ஆமாம், உண்மைதான். சிம்ம ராசிக்கார நண்பர்களே, உங்களுக்கான விஷயம் வெளியில் கிடைக்கல, வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எது கிடைக்கலன்னா உருவாக்குங்க. தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச விஷயத்த, உங்களால் முடிஞ்ச வழிகளை, வாய்ப்புகளை உருவாக்க முயற்சி பண்ணுங்கள். முருகன் வழிபாடு நம்ம போன பதிவிலே சொல்லியிருந்தோம். இந்த காலகட்டம் முருகன் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு, கந்த சஷ்டி கவசம் சொல்கிறது, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். செவ்வாய் ராசியிலேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா 4ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. இதனால் வீடு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான யோகங்களும் நேரங்களும் உருவாகும். சரிங்களா? அதே போல் இந்த வேலைகள், இந்த வீடு நிலம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையும் இருக்கணும். பத்திரங்கள் சார்ந்து விற்பது, இடம் விற்பது மூலமாக பணத்தை அந்த விற்று அந்த பணத்தை கைக்கு கொண்டு வர வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தை ஃபாலோ பண்ணணும். ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் திருமண யோகம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? திருமண வாழ்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பல பதிவுகள் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சிம்ம ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையை மட்டும் சரியாக அமைஞ்சிட்டாவே போதும், அவங்க இந்த உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த மனிதராக மாறுவார்கள். இது உண்மை. சிம்ம ராசிக்காரர்களுக்கான சரியான ஒரு வாழ்க்கை துணை அமைகிறது. அது உண்மையுமே கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம். இவங்க எப்போ, அதாவது சிம்ம ராசிக்காரங்க அடிக்கடி பொங்கி எழுவாங்க கோபத்தில். ஆமாம் தானே? இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்க உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு கோபம் அடிக்கடி வரும் தானே? ஒரு விஷயம் தப்புன்னா எவ்வளோ கோவப்படுறீங்க. அதே போல் தவறு செய்யக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, மன்னிக்க மாட்டீங்க. அது தொடர்ந்து தவறு பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க, கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இப்படிலாம் நீங்கள் இருக்கிறனால தான் உங்கள் பேச்சை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க? இப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்து ஒரு விஷயத்த அந்த ரூல்ஸ் படி, விதிப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, இதுவே இங்கே பல பேருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட நபர்கள் மத்தியில் தான் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க.
பல வாட்டி யோசிச்சிருப்பீங்க, ஏன் நம்மளை புரிஞ்சுக்கிட்ட நபரே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த காலகட்டம் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த திருமணம் சார்ந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க அப்படியே கோபத்தில் பொங்கி எழுறாங்க அப்படின்னா இவங்களை அப்படியே அமைதிப்படுத்தணும், சாந்திப்படுத்தி அப்படியே அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாக வந்து அமையணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும்னா, இவங்க கோவப்படுறப்ப பொங்கி எழும்போதெல்லாம் கூட இருக்கிறவங்க இவங்களை அப்படியே அமைதிப்படுத்தணும், அப்படியே சாந்தப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணும். இதை சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கரெக்டாக இப்படிப்பட்டவர்கள் இணைஞ்சிட்டாலே போதும். இதே சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையாக வரக்கூடிய நபர்களும் டென்ஷன் ஆகிறவங்க, கோபமாகறவங்க, இந்த விருச்சிக ராசிக்காரங்க, இந்த மாதிரி சில கோபத்தை காட்டக்கூடிய நபர்கள் ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா அவங்க ஸ்டாண்டர்ட்லேயே நின்று பேசுவாங்க. இதுதான் கரெக்டு, இதுதான் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அந்த அந்த நிலையிலேருந்து மாற மாட்டாங்க. அப்படி சில நேரங்களில் விட்டு கொடுத்து போகாத சில நபர்களாக இதுவும் இருந்துட்டாங்க அப்படின்னா போராட்டம் தான், லைஃப் ஃபுல்லாக போராட்டம் தான். அதை தான் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு திருமண வாழ்க்கையில் கவனம் தேவை. அதே போல் வெளிநாடு யோகமும் இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேலை இழந்தவர்கள் புதிய வேலை செல்வதற்கான, புதிய வேலைகள் கிடைப்பதற்கான அமைப்புகளும் இருக்குது. உங்களை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய காலகட்டம் நான் போன பதிவில் சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன், முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியம். பழனி கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க, மனதார வழிபடுங்க. தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக மிக முக்கியம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அந்த ஆளுமை திறன் அதான் நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில். நீங்கள் மிகப்பெரிய திட்டத்தை கொடுத்தாலும் அதை ஆளுமை திறனால் நீங்கள் சரியாக பண்ணி அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான திறமையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள் உழைப்பை உங்கள் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துங்க. தேவையில்லாத இடத்துல மற்றவர்கள் முன்னேற்றத்துக்காக நீங்கள் கடின உழைப்பை கொடுத்தீங்கன்னா உங்கள் மூலமாக மற்றவங்க மிகப்பெரிய அளவுக்கு முன்னேறுவாங்க. ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் அவங்க கீழே வேலை செய்கிற மாதிரி தான் வாழ்க்கை முறை இருக்கும். அதனால் அப்படி இருந்ததுன்னா பாருங்கள், உங்களுக்கான சூழ்நிலை எப்படி வருது, எப்படி மாறுதுன்றதை பார்த்துட்டு அதற்கான சில நேரங்கள் வரும்போது நீங்கள் சரியான முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகவே இந்த பதிவை பார்த்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொன்ன பதிவுகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் பல வாட்டி சொல்லிட்டேன், கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு. இதை நல்லபடியாக மாற்றணும்னா தற்போது எந்த கிரகநிலை நடந்தாலும் சரி, தற்பொழுது எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்திலையும் நம்ம லாபத்தை பார்க்கலினாலும் நஷ்டத்தை பார்க்கக்கூடாது. இது வாழ்க்கைக்கும் பொருந்தும். நீங்கள் இன்றைக்கி நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இங்கே சில விஷயங்களை பண்ணிட முடியாது. உங்களுக்கான விதிமுறை வேணும். அது குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரூல்ஸ் படி நடக்கணும். ஏன்னா நீங்கள் தடுமாறி விழுந்துட்டிங்கன்னா நான் நிஜமாக சொல்கிறேங்க, உங்களை சுற்றி சிரிக்க நிறையா பேர் காத்துட்ருப்பாங்க. நீங்கள் வேணால் திரும்பி பாருங்கள் உங்கள் லைஃப்பை. எத்தனை மறைமுக எதிரிகள் இருக்காங்க, எத்தனை நேர்முக எதிரிகள் இருக்காங்க. என்ன தான் நம்ம அவங்களுக்கு பண்ணிட்டோம், எதுக்கு நம்ம மேலே இப்படி பரம எதிரி மாதிரி கோபத்தை வச்சுட்ருக்காங்கன்னு நீங்களே யோசிச்சிருப்பீங்க நிறையா வாட்டி. அந்தளவுக்கு உங்கள் மேலே கண் பார்வைகள் இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் கண் பார்வைகள் வைக்கிறாங்க, அவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்றதுக்காக நீங்கள் பயந்துடாதீங்க. சூரியனை பார்த்து யார் வந்து கோவப்பட்டாலோ திட்டினாலோ ரொம்ப நேரம் அங்கே நின்று சூரியன் முன்னாடி நிற்க முடியாது. வெப்பம் போட்டு தாக்கி எடுத்துரும். அப்படி தான் சிம்ம ராசிக்காரங்க. உங்களுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே மற்றவர்களாலேயோ நீங்கள் முதல்ல டிப்ரெஷனுக்கு போயிடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வீக் ஆகிறீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களை சுற்றி உள்ளவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்ட காலமாக மாறும். ஆகவே கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக வாழுங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 9345397996 அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நேற்று ஆர்டர் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி கொரியர் போயிடுச்சு. இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நாளைக்கு நம்ம அனுப்பிடுவோம். சரிங்களா? ஆகவே தொடர்ந்து பதிவில் பாருங்கள். ஆன்லைனில் பல மணி நேரம் எதுக்கோ நேரம் செலவு பண்ணுறோம். படம் பார்க்க, பாட்டு பார்க்க, சேட்டிங் பண்ண, ரீல்ஸ் பார்க்க அப்படின்னு.
கொஞ்ச நேரம் வாழ்க்கையில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படின்னு நம்ம சேனலுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அற்புதமான மாற்றத்தை நீங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க. ஏன்னா அதற்கான தகவல்களும் மோட்டிவேஷன் வார்த்தைகளும் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.